தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சேசுமரி சூசை நான் உமது அடைக்கலத்தில் கண்பிடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன். அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன். அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். என் குரலுக்கு அவர் செவி கொடுத்தார். எழுந்திட எனக்கு அவர் கை கொடுத்தார். பாறையில் கால்களை ஊன்றச் செய்தார். பாதையில் துணை வரும் காவல். ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன். அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். நாளும் இறைப்புகள் இசைத்திடவே நாவில் வைத்தார் புது பாடல். கண்டு கலங்கிய அனைவருமே கடவுளை நம்பி மகிழ்வுற்று. ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன். அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். அருள் திருப்பாடல் 89. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உம் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். ஆண்டவரே, வானங்கள் உம் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வ மைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? தூயவர் குழுவில் அவர் அஞ்சுதற்குரிய இறைவன். அவரை சூழ்ந்துள்ள அனைவருக்கும் மேலாக அஞ்சுதற்குரியவர். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர், உம்மை போற்ற ஆற்றல் மிக்கவர் யார்? ஆண்டவரே, உம் உண்மை உம்மை சூழ்ந்துள்ளது. கொந்தளிக்கும் கடல் மீது நீர் ஆட்சி செலுத்துகின்றீர். பொங்கி எழும் அதன் அலைகளை அடக்குகின்றீர். ராக்காப்பை பிணமென நசுக்கினீர். உம் எதிரிகளை உம் வலிய புயத்தால் சிதறடித்தீர். வானமும் உமதே, வையமும் உமதே. பூவுலகையும் அதில் நிறைந்துள்ள அனைத்தையும் நிலைநிறுத்தியவர் நீரே. வடக்கையும் தெற்கையும் படைத்தவர் நீரே. தாபோரும் எர்மோனும் உம் பெயரை களிப்புடன் புகழ்கின்றன. நீதியும் நேர்மையும் உம் அரியணைக்கு அடைத்தளம். பேரன்பும் உண்மையும் உமக்கு முன்னே செல்லும். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது.
நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது, நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அருள்வாக்கு. தூய லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்று போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஒரு உவமையை சொன்னார். உயர்குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவரிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே, இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரையும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று, நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராயிருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடம் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடைந்து வைத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், விதைக்காததை அரிக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அரிக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவரிடமிருந்து எடுத்து 10 மினாக்களை உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான இயேசுவே, இந்த காலை வேளையில் எங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் குடும்பங்கள், அதில் உள்ள உறுப்பினர்கள் ஒவ்வொரும் இருதய ஆண்டவருடைய ஆசீராலும் திருக்குடும்ப மதிப்பீடுகளால் நிறைந்தவைகளாகவும் அனைவருக்கும் உடல் உள்ள சுகமும் பலமும் சக்தியும் தந்து ஒற்றுமையும் சமாதானமும் பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவும் வரம் தர உம்மிடம் வேண்டுகிறோம். அன்பான இயேசுவே, இந்த காலை வேளையில் முது தூய ஆவியானவருடைய ஆசீரால் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ச்சித்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களை நிரப்பி நாங்கள் செய்கின்ற எல்லா செயல்களிலும், குறிப்பாக நாங்கள் பணிகள் செய்ய போகின்ற இடங்களில், படிக்கின்ற இடங்களில் யார் யாரெல்லாம் சந்திக்க இருக்கின்றோமோ அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்தருள நாங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருந்திட வரமருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இந்த அருமையான வேளையிலே யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள், நாங்கள் செய்த குறைகள் குற்றங்கள் மற்றும் எங்கள் குடும்பத்தில் மரித்தோர் செய்த குறைகள் குற்றங்கள் அனைத்திற்கும் மன்னிப்பை தந்து நித்திய இளைப்பாற்றியை தந்திரல இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். இறைவா, தூய அந்தோனியாருடைய நாளாகிய இன்று அந்தோனியாரின் ஆசிரை ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கிடைக்கப்பெறவும், விசுவாசத்தின் பேரில் அவரிடம் கேட்கின்ற எல்லா மன்றாட்டுக்களையும் குழந்தை இயேசுவாகிய நீர் கேட்டு எங்கள் அனைவருக்கும் பெற்றுத்தர வேண்டும் என்று உம்மிடம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நீரே எங்களுடைய வாழ்வின் முதலும் முடிவுமாயிருப்பதனால் நாங்கள் செய்யும் எல்லா செயல்களையும் ஆசீர்வதித்து உம்மோடு உம்மிலே உமக்காக நாங்கள் எல்லா நிலையிலும் உண்மையும் நேர்மையும் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாகவும் வாழக்கூடிய வரம் வேண்டி
ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் நமக்கு ஜெயம். மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.